So hi. So now what we are going to see in this video is time series பார்க்க போறோம். Time series analysis பார்க்க போறோம். அதுல first என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா moving average method அது and short term fluctuation பார்க்க போறோம். ஓகேங்களா? So நமக்கு question இருக்கு. questionல வந்து year and production கொடுத்துட்டாங்க. So இது question. So questionல year and production கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம moving average first கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் moving short term fluctuation நம்ம கண்டுபிடிக்க முடியும். So 3 years moving average. அப்போ 3 years moving total போட்டால் தான் நம்ம average போட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3-ஐ ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3-ஐ ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரைட். ஸோ இந்த த்ரீ நம்பர்ஸை ஆட் பண்ணி இதோட மிடில் போடணும். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 21, 22 அண்ட் 23 இருக்கு இல்லையா? ஸோ 21, 22, 23-ஐ ஆட் பண்ணி ரைட். ஸோ 21, 22, 23-ஐ ஆட் பண்ணி இதோட மிடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வேல்யூஸை போடணும். ரைட். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 66 வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபன் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வேல்யூ எதுவுமே கிடையாது, ஐஃபன். ரைட். 66. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 22, 23, 25-ஐ ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி இந்த 3 நம்பரில் மிடில் நம்பர் என்ன 23. அப்போ அங்கே போடுறீங்க. அங்கே வேல்யூ என்ன வரும்னா 70. ஓகே. ஸோ வேல்யூ 70. நெக்ஸ்ட்டு அடுத்த 3 நம்பர்ஸ் அதே மாதிரி ஆட் பண்ணுறீங்க. எது? இந்த 3 நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 72. ஓகே. ஸோ அது மாதிரி 3-3-ஆ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ 72. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது 71. நெக்ஸ்ட்டு 71, 73, 78, 79. லாஸ்ட் ஒனுக்கு வேல்யூ வராது, ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 79 வரும். ஓகேங்களா? 79 வரும், இங்கே போட்டுருவீங்க. அடுத்தது 3 நம்பர் உங்களுக்கு கிடையாது, 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ லாஸ்ட் ஒன்று உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா ஐஃபன் தான் வரும். ரைட். நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 3 இயர் மூவிங் ஆவரேஜ். 3 இயர் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸ் மூவிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது 3ஆல் ஆட் பண்ணீங்க இல்லையா? அது 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்க இல்லையா? இப்போது அது 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஐஃபன், செகண்ட் ஒனுக்கு 66 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும்? 22. ஓகேங்களா? ஸோ 22 அது இங்கே போடணும். ஓகே. ரைட். 22. அடுத்ததுக்கு 70 டிவைடட் பை 3. ஸோ 70 டிவைடட் பை எவ்வளோ? 3 எவ்வளோ வரும்? 23.33. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 72 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 24. 71 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 67.67. அதே தான் அடுத்ததுக்கு வரும். சாரி 23.67. நெக்ஸ்ட் 24.33, 26 அண்ட் 26.33. ஸோ இதுதான் மூவிங் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா இவ்வளோ தான் சம் முடிஞ்சிச்சு. ஸோ 3 இயர்ஸ் டோட்டல் போடணும், 3 இயர்ஸ் ஆவரேஜ் போடணும், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் ஒனுக்கு எதுவும் கிடையாது, ஐஃபன். இப்போது நமக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா y மைனஸ் YE. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா y மைனஸ் YE. அதுதான் என்னென்னா YCன்றது ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன். இதில் எது y அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது y. மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அது YE. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துடும். ஓகே. ஃபஸ்ட் ஒனுக்கு கிடையாது, லாஸ்ட் ஒனுக்கு கிடையாது. ஓகே. அப்போது இதுக்கு தான். அப்போது 22 மைனஸ் 22. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒனுக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் என்னென்னா 0. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். நான் ஜஸ்ட் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ 22y மைனஸ் YE. ஓகேங்களா? போட்டிங்க அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன். நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? 23 மைனஸ் 23.33. அப்போ மைனஸில் வரும்.
25 minus 24 1 வரும். ஓகேங்களா, 25 minus 24 1 வரும். ஓகே, ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன். ஸோ 3 years மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட்டு 4 years மூவிங் ஆவரேஜ் பார்ப்போம். 5 yearsம் இதே மாதிரி தான். 5 years வந்து 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணி சேம் டிட்டோ இதே மாதிரி போடுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 நம்பர்ஸ்னால் 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணி 5ஓட மிடில், அதாவது தேர்ட் நம்பரோட நேராக போடுவீங்க. 23க்கு நேராக போடுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஐஃபன், செகண்டுக்கு ஐஃபன் வரும். ஓகேங்களா. பட் 4 years மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் மாறும். ஸோ 4 years மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ 4 year மூவிங் ஆவரேஜ் ரைட். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா 2 வேல்யூ, ஒன்று இயரு, இன்னொன்று சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ இயர், இன்னொன்று சேல்ஸ். இயர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் இயரே எடுத்துப்போம். டுவெண்ட்டி 2001லேருந்து 2010 வரைக்கும். ஓகே. அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 6 1 5 3 7 2 6 4 8 3. ஓகே. சாரி, இது கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஒரு யூஸ்க்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே போடுறேன். ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்றேன். ஸோ 2002 2003 2004 2005 2006 2007 2010. ரைட். ஸோ சேல்ஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 2, செகண்ட் ஒன்றுக்கு வந்து 6 1 5 3 7 2 6 4 8 இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2011. ஓகேங்களா. இப்போது டிட்டோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சம் மாதிரியே தான். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் 4 years மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 4 years மூவிங் ஆவரேஜுக்கு மட்டும் 2 years 3 years 5 years மாதிரி இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 4 years மூவிங் ஆவரேஜ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு 4 years மூவிங் டோட்டல் போட்டுடுறேன். ஓகேங்களா. ஸோ 4 year மூவிங் டோட்டல். ரைட். மொத்தம் 4 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். 1 2 3 4. ஓகேங்களா. 4 நம்பரை ஆட் பண்ணி இதுக்கு மிடில், எக்ஸாக்ட் மிடில் கிடையாது, அதனால் நடுவில் இங்கே தான் போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ 2 6 1 5 ஆட் பண்ணிங்கன்னா 14. நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே போட்டுடுறேன் 14. ஓகேங்களா. அடுத்தது 6 1 5 3 இது 4 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது 4 ஆட் பண்ணும்போது இதோட மிடில் எங்கே வரும், இங்கே வரும். ரைட். ஸோ இங்கே நான் இதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன் 15. நெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 16 17 18 19 20 21. ஓகே. நான் 21 எப்படி வந்தது, கடைசி 4 நம்பர்ஸ் இது 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 21, இங்கே 21 போட்டாச்சு. ஓகேங்களா. அப்போது இதுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் லாஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஐஃபன் வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் லாஸ்ட் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு இதில் ஐஃபன் தான். ஓகே. ஸோ இதில் லாஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஐஃபன் தான், வேல்யூஸ் கிடையாது. ஸோ 4 years டோட்டல் போட்ட உடனே 4 years ஆவரேஜ் போடணுமா அப்படின்னாக்கா கிடையாது, போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 2 years மூவிங் டோட்டல், 2 years 2 period மூவிங் டோட்டல் பண்ணணும். 2 years இல்லை 2 period ஆர்
2 period moving total. Again நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா total போடுறீங்க. ஸோ என்ன டோட்டல் போடுறீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு டோட்டல் போடுறீங்க. அடுத்த 4 இயர்ஸ்லேருந்து அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டோட்டல் போடுறீங்க. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி இதோட மிடில் நம்பரில் இங்கே போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டிஃபால்ட்டாக ஐஃபன் தான். ஓகே, அப்போது அடுத்தது 14யும் 15யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 29. ஸோ 29. அதுக்கு அடுத்தது 15யும் 16யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 31. தென் 16 17 you get 33, 17 18 35, 18 19 37, 19 20 39, 20 21 what you get is 41. ஓகேங்களா? right? again இதுவும் லாஸ்ட் ரெண்டு ஐஃபன். ஓகே, இப்போ ஆவரேஜ் போடணும். ஸோ ஆவரேஜ் நீங்கள் எதில் டிவைட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா 8ஆல் டிவைட் பண்ணணும். 4 இயர் மூவிங் ஆவரேஜ், சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஐஃபன், செகண்ட் ஒனுக்கு ஐஃபன், நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 29 டிவைடட் பை 8 போடணும். ஓகேங்களா? ரைட். ஸோ பாருங்கள், 29 டிவைடட் பை 8 நம்ம கிடைக்கிறது 3.625. நெக்ஸ்ட்டுக்கு 31 டிவைடட் பை 8 எல்லாமே 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். தென் 33 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட்டு 35 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட்டு 37 divided by 8. Next 39 divided by 8 and last 41 divided by 8. So இதுதான் என்ன அப்படின்னாக்கா 4 years moving average, central moving average. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் SF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா சேம் தான், y மைனஸ் ஒய். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு நமக்கு வேல்யூ கிடையாது ஐஃபன். இதில் எது y அப்படின்னாக்கா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது y. எது y அப்படின்னாக்கா ஃபைனலாக வர ஆவரேஜ் y. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போது எதை மைனஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னாக்கா, எதை மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஷார்ட் டேர்மையும் 1ஐயும் 3.625 மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ யூஆர் சப்ராக்டிங் திஸ் அண்ட் திஸ். சாரி, யூஆர் சப்ராக்டிங் 1 minus 3.625. ஓகே, தென் 5 minus 3.895. then 3 minus 4.125. okay, இந்த ஜீரோ வேல்யூலாம் இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட் டூக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா அகைன் ஐஃபன். ரைட். ஸோ இது 4 years மூவிங் ஆவரேஜ். 4 years மூவிங் ஆவரேஜ் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. 3 years 5 years வந்து 3 years ஆட் பண்ணுவோம், 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் 5 years 5ஆல் ஆட் பண்ணுவோம், 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம், 5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த 4 இயர்ஸ்க்கு மட்டும் 4 years டோட்டல் போடணும். அப்புறம் அந்த டோட்டலில் 2 years டோட்டல் பண்ணணும். அதை 8ஆல் டிவைட் பண்ணால் 4 years சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஃபைன். நவ் வில் சி seasonal indices in the next video.